சோஷியல் பாய்காட். ஒண்ணும் இல்லாத ஒரு சாதாரண விஷயத்துக்காக இப்படி கொதிக்கிறே உன் கோவம். மாஸ்டர் செத்து போனப்ப என்ன ஆச்சுடா? கொன்னது உன் அண்ணங்கிறதுனால அனுதாபம் இல்லையா? சுட்டது உன் அண்ணங்கிறத மறந்துட்டு இன்ஸ்பெக்டர் ராஜினாமா செய்யணும்னு புரட்சி பண்ணு. உன் பின்னால நாங்க இருக்கோம். நீ போராட்டம் நடத்தணும், நீ புரட்சி பண்ணணும். பட்டினியால தற்கொலைக்கு முயற்சி பண்ண மாஸ்டரோட தாயையும் தங்கையும் நினைவுபடுத்திக்க. இன்னைக்கே நான் அதை தொடங்குறேன். இன்ஸ்பெக்டர் ராமராஜே, இன்ஸ்பெக்டர் ராமராஜே, இன்ஸ்பெக்டர் ராமராஜே, இன்ஸ்பெக்டர் ராமராஜே, இன்ஸ்பெக்டர் ராமராஜே, இன்ஸ்பெக்டர் ராமராஜே, இன்ஸ்பெக்டர் ராமராஜே. ஸ்டாப் இட். நில்லுங்க. ஏய் யோ, நீ ராமராஜ் தம்பி இல்ல? டியூட்டில இருக்கிறப்போ அவர் மாதிரி எனக்கும் பந்த பாசம் நினைவுக்கு வராது சார். அநியாயமா எங்க மாஸ்டர் சாவடிச்ச இன்ஸ்பெக்டர் ராமராஜ டிஸ்மிஸ் பண்ணி ப்ராசிக்யூட் பண்ணுங்க. கவர்மெண்ட்டுக்கு ஆணையிடுற அதிகாரம் யாருக்கும் இல்ல, மக்களுக்கு இருக்கு. கவர்மெண்ட்டை வீழ்த்துற சக்தி, காப்பாத்துற சக்தி மக்களுக்கு இருக்கு. இன்னைக்கு ரஷ்யாவுல அதுதான் ப்ரூவ் ஆயிருக்கு. பெருசாதம் தெரிஞ்ச உனக்கு மாஸ்டர் எப்படி சத்து போனாருங்கிற சரித்திரம் தெரியாதா? நீதி நியாயம் தெரிஞ்ச தாய் வயித்துல பிறந்தனா அநியாயத்தை ஆதரிக்கிறதா? அதே தாய் வயித்துல உன்னை விட 4 வருஷம் முந்தி பிறந்தவன்டானா? நியாய அநியாயத்தை பத்தி உன்னை விட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்க அண்ணன் தம்பி வரவ அண்ணன் தம்பிங்க மத்தியில வந்தா பட்ட கிளம்பிடும் ஜாக்கிரதை. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்தா போலீஸுங்க பொறுப்பு போயிடும் ஜாக்கிரதை. இன்றைய ஸ்டூடெண்ட்ஸ் நாளைய போலீஸ் ஆகலாம்டா. இந்த உண்மை தெரியாது. நீ சுட்டது உண்மை, மாஸ்டர் செத்து போனது உண்மை. டியூட்டிக்கும் கிரைமுக்கும் வித்தியாசம் தெரியாத பசங்க எல்லாம் சேர்ந்து வந்து கத்தனா காக்கி ட்ரெஸ் விட்டுட்டு ஓடி போடுவேன் நினைச்சியா? டேய், அவ அனாவசியமா அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கா. நாமே ராமராஜ் மேல இருக்கிற யூனிஃபார்ம் பலவந்தமா எடுத்துருவோம். வாங்க. நியாயம் கேட்கறதுக்கு வந்தா லட்டி சாட் செய்றீங்களா? உங்க ஆபீஸ் எதிரிலே சாகர வரையில உண்ணாவிரதம் இருக்கிறேன். என்ன பாட்டி ஃபுட் செட்டப் போட வந்திருக்க? உன்னை செருப்பால அடிக்கணும்னு என் கை துடிக்குது. ஏய், என்னடா என் பிள்ளைங்களுக்கு நடுவுல செவரு வைக்கிறியடா பாவி பயல. உன் காயத்து மேல வெண்ண பூசின அந்த கை மர்டர் பண்ணிச்சேங்கிறியே. சாதத்துல மோர் ஊத்தி சாப்பிட்டா நம்ம வயிறு நல்லா குளிர்ச்சியா இருக்கும். ஆனா ரத்தத்தை ஊத்தி தின்னாதான் இவனுங்க கண்ணு குளிர்ச்சியா இருக்கும். தம்பி, என் பேச்சு கேட்டு விரதத்தை விட்டுட்டு சாப்பிடியா? பாட்டி, அண்ணனால எங்க மாஸ்டர் செத்து போனாருங்கிறது உண்மை. நான் சாப்பிட்டு உயிர் வாழணும்னா அண்ணன் மேல இருக்கிற காக்கி யூனிஃபார்ம் கழட்ட சொல்லு. உண்ணாவிரதத்தை நிறுத்த வந்தியா பாட்டி? உன் மனசுல உள்ள பாசம், உன் கையில உள்ள சோறு இந்த அண்ணன் தம்பி பிரச்சனையை தீர்த்திடாது. கைய பிடிச்சு நீ நடக்க கத்து கொடுத்த உன் தம்பி கல்லறைய நோக்கி அடி வைக்கிற ஐயா, அவனை காப்பாத்து. பாசத்துக்காக இந்த ட்ரெஸ்ஸை விட்டுட சொல்றியா? தலையில இருந்து தொப்பி எடுத்த மறு நிமிஷமே என் பேரு போலீஸ் இல்ல, கொலகாரன். ஆகாரம் இல்லாத தம்பிக்காக இந்த அண்ணனை தூக்கு மேல ஏற சொல்றியா? சட்டப்படி தூக்கு மேல ஏற வேண்டிய அந்த கொடியவனை, அந்த அயோக்கியனை, அந்த பாஸ்டர்ட விட்டுட சொல்றியா? எப்படி சொல்லு? என்னப்பா ராமாமிர்தம், எந்த கீரை சாப்பிட்டு வந்து சொன்ன அந்த உண்ணாவிரதம் ஐடியாவை
முருங்கீரை உங்க முருங்கைக்கீரை ஐடியா சாக்கடையில கரைஞ்சிருச்சு. சக்சஸ் தானே ராஜா? என்ன சக்சஸ் சார், மண்ணாங்கட்டி சக்சஸ். தம்பி செத்தாலும் பரவாயில்ல, ஆனா உத்தியோகத்தை விட மாட்டேங்கிறான் ராமராஜ். எஸ்பி, நீ சைலண்ட் ஆகாட்டி போனா நான் வயலண்ட் ஆக வேண்டி வந்துரும். நான் ஒன்னும் பைத்தியக்கார பையன் இல்ல. அடே காமா சோமா இல்ல, ஓமு. அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. தீக்குச்சிய அங்க இழுத்தேன்னா இன்னொரு இடத்துல எரியும்னு. யாரப்பா நீங்க? மாஸ்டரோட ஸ்டூடண்ட்ஸ்மா. எதுக்குடா அழுவுற? மாஸ்டருக்காக போலீஸ் கிட்ட சமயம் அடி வாங்கினா அதுதானே? அப்படி என்னப்பா? லட்டி அடி வாங்கினாலும் லாக்அப் சாவு நடந்தாலும் நம்ம மாஸ்டரை பேதமாக்கின அந்த இன்ஸ்பெக்டரை உத்தியோகத்திலிருந்து நீக்கிற வரைக்கும் நாங்க தூங்க மாட்டோம். செத்து போன மாஸ்டரோட தாய்க்கும் தங்கைக்கும் இல்லாத வேதனை நமக்கு எதுக்குன்னு ஸ்டூடண்ட்ஸ் சில பேர் பின்வாங்குறாங்கன்னா அவங்கள நம்மோட சேர்ந்து போராடணும்னா அம்மாவும் சாகுவரையில உண்ணாவிரதம் இருந்தா சரியாயிடும். ஒத்துக்கோங்கம்மா, வாங்கம்மா. வேண்டாம்ப்பா, இதனால செத்து போன என் புள்ள திரும்பி வர போறதில்ல. தப்பு செஞ்ச அந்த இன்ஸ்பெக்டருக்கு தண்டனை கிடைக்கலம்மா. மேல பகவான் இருக்காரு, அந்த தண்டனையை அவரே கொடுப்பாரு. இல்லம்மா, நீங்க வந்து எங்க பந்தல்ல உட்கார்ந்தாதான் எங்க போராட்டத்துக்கு பலம் வரும். மன்னிச்சிடுப்பா, வாழ அரசியல்ல எங்களை இழுக்காதீங்க. அது இல்லம்மா, எங்களை விட்டுருங்க. நான் சொல்றது நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏய் கிழவி, மரியாதையா பந்தலுக்கு வரப்போறியா இல்லையா? என் பேச்சை கேட்காட்டி போனா மானபங்க படுத்திடுவோம். என்ன மன்னிச்சிடுப்பா. என் புள்ளைய சாவடிச்சேங்கிற கோபத்துல உன் மேல அருவாமனைய வீசல, அந்த ரவுடிய அடிக்க போய். அன்னைக்கு ரவுடிய சுட போய் குறி தவறுன என் துப்பாக்கிக்கும் இன்னைக்கு ரவுடி அடிக்க போய் கை தவறுன உங்க அருவாமனைக்கும் வித்தியாசம் இல்லம்மா. உங்க அண்ணனை வேலையில இருந்து நீக்கிறதுக்காகத்தான் இப்படி செஞ்சோம். என்ன எங்க எங்க என்ன இதெல்லாம்? நீயும் என் தம்பியும் சேரணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டேன். வா வா வா. தண்ணி ஜோடியா குளத்துல குளிக்கிறதாவும் வேண்டிக்கிட்டேன். வா. இரு இரு, இது பொது இடம், புண்ணிய தீர்த்தம். பாவாடை ஜாக்கெட் தான் எனக்கு இருக்குது ஐயா. சேலைய ஊத்துனா உனக்கு பாவாடை ஜாக்கெட் இருக்கு, எனக்கு என்ன இருக்கு? ஐயோ கடவுளே, நீ ஏதாவது சொல்லி அறுப்பியே.
சின்ன மழை துளி தக்கதினி தாளம் போடுதே ஜில்லு ஜில்லு இதயம் கதகளி நாட்டியம் ஆடுதே குளிருது குளிருது கிட்டவா குளிருக்கு நெருப்பை கொட்டவா நெருங்கி வா ஜில்லு ஜில்லு இதயம் கதகளி நாட்டியம் ஆடுதே நானும் மாட்டேன் என்றா உன்னிடம் சொல்ல போறேன் நித்தமும் முத்தம் கொஞ்சிட நான் வாரேன் நாளும் இப்படி இங்கே இருவரும் இருந்திட வேண்டும் இது போல் இன்பம் எங்கும் இல்லையே சின்ன சின்ன மழை துளி தக்கதினி தாளம் போடுது அழகை கண்ணுக்கு இங்கே நீ காட்டக்கூடாதா என் பூமானே நூலாடை போலே உந்தன் மேனியின் மேலே உறவாட வரவா சொல்லு பொன்னீனே தயக்கம் இன்னும் ஏனடி மயங்கட்டும் மயங்கட்டும் பூவிழி காதலி ஜில்லு ஜில்லு இதயம் கதகளி நாட்டியம் ஆடுதே குளிருக்கு நெருப்பை கொட்டவா நெருங்கி வா